நம் வாழ்நாள் முழுவதும் தலைமை என்ற வார்த்தையை அடிக்கடி கேட்கிறோம். இருப்பினும் நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் எல்லோரையும் நியாயமாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் நடத்தும் ஒரு தலைவரை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. தலைமை என்று நினைக்கும் போது நாம் ஜனாதிபதிகள் அல்லது நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் போன்ற உயர்ந்த பதவிகளை கற்பனை செய்யலாம். ஆனால் உண்மையில் நாம் அனைவரும் நமது சொந்த துறைகளில் தலைவர்களாக இருக்கிறோம். பெற்றோராக, நண்பர்களாக, சக ஊழியர்களாக அல்லது அண்டை வீட்டாராக நாம் யாரையாவது பாதிக்கிறோம். எனவே ஒரு சிறந்த தலைவர் எப்படிப்பட்டவர்? அவர் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு வாழ்வையும் நம்பிக்கையையும் கொண்டு வருபவர். தாவீது பாடினார், மனிதர்களை நீதியாக ஆள்பவன், கடவுளுக்கு அஞ்சி ஆட்சி செய்பவன், புலரி வேளையில் சூரியன் உதிக்கும் ஒளியைப் போலவும் மேகங்கள் இல்லாத காலை பொழுத்தைப் போலவும் மழைக்குப் பின்புல் முளைக்கச் செய்யும் பளபளப்பைப் போலவும் இருக்கிறான். 2 சாமுவேல் 23:3-4. இங்கு நீதியாக ஆள்பவன் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் சதிக்கு என்று குறிப்பிடப்படுகிறது. இது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களை மட்டும் குறிக்கவில்லை. இது நேர்மையாகவும் நீதியாகவும் வாழ்ந்து கடவுளின் தரங்களின்படி வாழ முயற்சிக்கும் அனைவரையும் குறிக்கிறது. உண்மையான தலைவர் இருளை அகற்றி புதிய தொடக்கத்தை அறிவிக்கும் காலை சூரியனைப் போலவும் மழைக்குப் பின் பூமிக்கு உயிர் கொடுக்கும் தெளிவான ஒளியைப் போலவும் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நம்பிக்கையையும் வாழ்வையும் கொண்டு வருபவர் என்று தாவீது உறுதியாக நம்பினார். தாவீது கடவுளுக்கு அஞ்சி ஆட்சி செய்வதன் மூலம் இந்த உண்மையான தலைமையை பெற்றதாக ஒப்புக்கொண்டார். கடவுளுக்கு அஞ்சுதல் என்பது கடவுளின் இருப்பை அங்கீகரிப்பது, அவருடைய விருப்பத்தை மதிப்பது மற்றும் அவருடைய நல்ல தரங்களின்படி வாழ முயற்சிப்பதை குறிக்கிறது. நாம் முடிவுகளை எடுக்கும்போது அல்லது செயல்களை செய்யும்போது அது சரியானதா, அது மற்றவர்களுக்கு பயனளிக்குமா, மேலும் அது உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று கருதுவது கடவுளுக்கு அஞ்சுதலில் இருந்து வரும் தலைமையாகும். இறுதியாக இந்த நீதியுள்ள ஆட்சியாளர் என்ற பிம்பம் இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக வெளிப்பட்டது. இயேசு இந்த பூமிக்கு வந்து மிகவும் பணிவான முறையில் பணியாற்றினார். ஆனால் அவருடைய வாழ்க்கை நீதியும் அன்பும் நிறைந்த தலைமையின் முன்மாதிரியாக இருந்தது. அவர் நோயாளிகளை குணப்படுத்தினார், ஒதுக்கப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தினார், பாவிகளை மன்னித்தார். அவருடைய தலைமை அனைவருக்கும் வாழ்வையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்தது. இயேசு உண்மையில் இருளை ஒளிரச் செய்யும் காலை சூரியனைப் போலவும் நம் வாழ்க்கையை புதுப்பிக்கும் மழையைப் போலவும் இருந்தார். என்னுடைய அன்பு நண்பர்களே, உங்களிடம் சிறப்பு பட்டம் இல்லாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் சிறந்த தலைமையை பயன்படுத்தலாம். இயேசுவைப் போல நீதியையும் அன்பையும் பயிற்சி செய்து கடவுளுக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் ஒவ்வொரு சிறிய செயலும் காலை சூரியனைப் போல யாரோ ஒருவரின் இதயத்தில் நம்பிக்கையை விதைக்கும் மற்றும் மழைக்குப் பின் தெளிவான ஒளியைப் போல உலகத்தை அழகாக்க மாற்றும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான தலைமையை வெளிப்படுத்தவும் உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழவும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.